அனைவருக்கும் வணக்கம். வாங்க பூண்டு தேங்காய் கடலை பொடி எப்படி செய்வது என்பதை நான் பார்ப்போம். பூண்டு 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை 1 கப்பு நான் எடுத்துருக்கேங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கப்பு. கடாயை சூடு பண்ணி அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிடணும். முதல்ல வந்து பூண்டை நம்ம போடுறோம். ஏன்னா பூண்டு தான் முதல்ல நல்லா ஃப்ரை ஆகணும். அதை பூண்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நிறம் மாறம் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். இது சின்ன பிள்ளைங்களிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. அடுத்து எதுவும் ரெசிபி வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். லைட்டாக எண்ணெயை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரையும் எடுத்துடணுங்க. எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயில் அந்த எண்ணெயில் கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. அது முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் செய்து காட்டுகிறேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா முடிஞ்ச உடனே அதையும் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. இது காஞ்ச தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. ஃப்ரை ஆனதை நம்ம மறுபடியும் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், அதையும் எடுத்து அதோடு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜாரில் தேங்காய், வேர்க்கடலை, ஜீரகம் போட்டு 2 ட்ரிப்பு அரைச்சிருங்க. லைட்டாக 2 ட்ரிப்பு பட்டனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை அது மேலே போட்டு லைட்டாக 2 திருக்குனா போதும். எல்லாத்தையும் கருவேப்பிலையும் போட்டு அதையும் ஒரு 2 திருக்குனாலே போதும். ரொம்ப அரைப்பட வேண்டாம். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம்ட்டு. அப்படி உதிரணும். எல்லாமே உதிர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக பூண்டை நம்ம போடுறோம். பூண்டையும் போட்டு அதே போல் 2 திருக்கு தாங்க திருக்கணும். ஆனால் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. பூண்டையும் அரைச்சாச்சுங்க. பூண்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் கொஞ்சம் உப்பு நம்ம போடுறோம். உப்பு தேவையான அளவு நீங்கள் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், மிளகாய் பொடி போடணும். மிளகாய் பொடி போட்டுட்டு அதையும் லைட்டாக 2 திருக்குனாலே போதும். எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நீங்கள் தட்டினாலே போதும். இந்த பொடி ரெடி ஆகிடுதுங்க. அருமையான பொடிங்க. இது சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு பாட்டிலில் போட்டு வச்சாலே ரொம்ப நாள் இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி. பாய்.